எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் உருவாக்குறதா முன்னாடி பேசியிருந்தாங்க. அது சம்மந்தமாக ஐடியா இருக்கா சார்? சார் இப்போ தான் வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத எல்லாமே கேட்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவங்க என்ன தேவைகள் சொல்கிறாங்களோ, அரசுனால என்னென்ன அவங்களுக்கு வழிவகை செய்ய முடியுமோ அதை இன்னைக்கு வந்து கூட்டத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். அதாவது ஆங்கிலத்துல ப்ராடக்ட் டைவர்சிபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது வெறும் பட்டுனா பட்டு சேலை மட்டும் இல்லாம பட்டுல பல்வேறு பொருட்களை வந்து செய்யறது எப்படி, அதனால நமக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எப்படி பிடிக்கலான்றத பத்தி இங்க டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்பிவி இருக்கிறவங்களும் அதை வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த முறையில் வந்து இனிமே வந்து அதுல ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட இலக்கு என்னன்னா 2030 காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டோட ஜவுளி எக்ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரும் பங்கு காஞ்சிபுரம் ஆட்ட வேண்டும்ன்ற அந்த நோக்கத்தோட வந்து நம்ம பயணிச்சிருக்கோம். அதனால அவங்களோட இன்னைக்கு அதை பேசியிருக்கோம். அதனால கண்டிப்பாக வந்து இந்த தொடர்ந்து இன்னைக்குன்னு இல்லை, நாங்கள் அடிக்கடி காஞ்சிபுரத்துல வந்து இது மாதிரி இங்க இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடத்தி பல்வேறு விஷயங்களை வந்து காஞ்சிபுரம் வெறும் ஒரு டொமெஸ்டிக் சென்டரா இல்லாம ஒரு எக்ஸ்போர்ட் சென்டராகவும் இந்த குறிப்பிட்ட பட்டு பூங்காவை வந்து சுற்றுலாத்துறையோட சேர்ந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் மாத்துறதுக்கான பல்வேறு அறிவுரைகளை வந்து இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. காஞ்சிபுரத்துல பெரும்பாலான பட்டுக்கொண்டு சங்கம் நஷ்டத்துக்கு தான் போகுது, பேருக்கு தான் சங்கம் சேர்க்கணும். அதை எப்படி டெவலப் பண்ணுறது ஏதாவது உங்கள்கிட்ட? இல்லை, அதுதான் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறோம். கணக்கு எடுக்கும் பணி நடந்துட்டு இருக்குது. உண்மையான நெசவாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சொசைட்டி மூலியமாக இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கும் பணி நடந்துட்டு இருக்குது. வெகு சீக்கிரம் அது முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ இந்த அரசு கண்டிப்பாக நடவடிக்கை அதை தான் சொல்கிறேன். எல்லாமே இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. அவங்கள கவரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு அவங்கள இந்த துறைக்கு கொண்டு வர முடியும், கைத்தறிக்கு கொண்டு வர முடியுமோ அவங்களையெல்லாம் பண்ணணும்னு தான் இப்போ அறிவுறுத்தி இருக்கிறோம். நிச்சயம் கண்டிப்பாக இந்த மாண்புமிகு முதலமைச்சர் கீழே இருக்கிற இந்த அரசாங்கம் கண்டிப்பாக கைத்தறி நெசவாளர்களுக்கு உண்டான அரசாங்கம். நிச்சயம் அவங்க வாழ்வாதாரமும் இந்த தொழில் வளர்றதுக்கும் கண்டிப்பாக வழிவகை செய்யப்படும். பல்வேறு பொருட்கள் சொன்னீங்க, என்னென்ன பல்வேறு சார் நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ பட்டு சால்வை கைத்தறியில் செய்கிறதா இருக்கட்டும், ஹேண்ட்பேக் இருக்கும், பர்ஸ் இருக்குது, என்னென்ன டை இருக்குது, கோட்டு இருக்குது, கொடை, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்கிறத டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிடலாம். கடந்த ஆண்டு இல்லாத வகையில் மக்கள் வாங்கி வேணும்னு கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தரத்தோட நல்லபடியாக வேஷ்டியும் சேலையும் இந்த அரசு கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி கண்டிப்பாக நல்ல சாரி வேஷ்டியாக கொடுப்போம்.